டயபெட்டிஸ்க்கு ஏர்லி ஸ்டேஜில், ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜில் இவங்க இதை தண்ணியில் கொதிக்க வச்சு, இப்போ 1 டம்ளர் தண்ணியில் ஒரு 5-6 பூ போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு, அந்த தண்ணி இப்போ 200 mlலேருந்து 100 ml ஆற வரலும் நல்லா கொதிக்கணும். அப்புறம் அதை வடிகட்டி ஆற வச்சு குடிக்கணும். இதை குடித்தா ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரீ டயபெட்டிஸில் ஹெல்ப் ஆகுது சுகர் கண்ட்ரோலுக்கு. இது எப்படி ஆகுது அப்படின்னா, பேசிக்காக இது ஒர்க்ஸ் ஆன் த பிளட் சுகர் அண்ட் இது ஹெல்ப் ஆகுது. பட் இது யாரோ டயபெட்டிஸ் ஒரு 10 வருஷம் இருக்குது, அவங்க மருந்து எடுத்துக்கிறாங்க, அவங்க இதை குடிக்கிறாங்கன்னா இதனால எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா மருந்துகளே அந்த வேலையை பண்ணுது. பட் நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டோம், ஸோ இது லைஃப் டைம் குடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு டெஃபினட்டாக வரக்கூடிய வாய்ப்புகள். பட் டைப் 1 டயபெட்டிஸில் இது ஹெல்ப் ஆகாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், ப்ரீ டயபெட்டிஸ் இல்லை டயபெட்டிஸ் ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இது ரொம்ப பெனிஃபிஷியல். பட் டைப் 1 டயபெட்டிஸில் அவங்களுக்கு இன்சுலின் சுரக்கிறதே குறைவாக சுரக்குது. ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம அவங்களுக்கு இதை கொடுக்க முடியாது, இதனால பெனிஃபிட்டும் வராது. ஸோ அதனால ஜென்ரலாக இது டயபெட்டிஸ்க்கு நல்லதுன்னு எல்லாரும் யூஸ் பண்ண முடியாது. ரெகுலர் பீப்புள் ஏர்லி டயபெட்டிக் ஸ்டேஜில் யூஸ் பண்ணலாம். பட் யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, இந்த மாதிரி ப்ரெக்னன்சி, லாக்டேஷன் இல்லை யங் சில்ட்ரனில் டைப் 1 டயபெட்டிஸ் அவங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ண வேண்டாம்.